பிம்பிள்ஸ் இதை சுற்றி ஒரு பெரிய பிஸ்னஸே இருக்குது. ஒரு பக்கம் எனக்கு அது வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, எனக்கு அது பாதரிங்காகவே இல்லை அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, அடுத்தடுத்து பிம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பஸ்டியூல்ஸாக மாறுது, அது போகும்போது ஸ்கார்ஸோ சின்ன சின்ன குழிகளோ ஃபேஸில் உருவாக்கிட்டு போயிடுது. இதனால என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸே பிரேக் ஆகுதுன்னு சொல்லி கஷ்டப்படுறவங்க இன்னொரு பக்கம். இது எப்படியாவது சரி பண்ணி ஆகணும்னு சீரம் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு அது ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது. பட் நிறைய பேருக்கு அது அப்போதைக்கான ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி அது ரெக்கரன்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம இங்கே அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூங்கிறது ஸ்கின் கிடையாது, இதோட ரூட் காஸ் என்ன, எதனால இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வருதுங்கிறது தான். இங்கே நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நம்மளோட தோலுங்கிறது ஒரு ஊடகம் மாதிரி. நம்மளோட உடலுக்குள்ளே இருக்கிற டீரேஞ்ச்மெண்ட் இம்பேலன்சஸ் எல்லாம் சில நேரங்களில் சிம்டம்ஸாக தோல் வழியாகவும் காட்டும். பிம்பிள்ஸும் அதில் ஒன்று தான். ஹார்மோனல் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது, பிசிஓடி, தைராய்டு கம்ப்ளைண்ட், இல்லை வேறு ஏதாவது ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்குது, மென்னுக்கும் சரி விமனுக்கும் சரி இருக்கும்போதும் பிம்பிள்ஸ் வரும். ரெண்டாவது மிக முக்கியமாக மன அழுத்தம். ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம பாடியில் இன்ஃப்ளமேஷனை ட்ரிகர் பண்ணி விடுற ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்கும். அதனாலையுமே நமக்கு பிம்பிள்ஸ் வரும். அடுத்தது நம்மளோட உணவு பழக்க வழக்கம், லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸாக இருக்கலாம், இம்ப்ராப்பர் ஸ்லீப் பேட்டர்ன்ஸாக இருக்கலாம், இது எல்லாமே நமக்கு பிம்பிள்ஸை ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் ஜெனட்டிக்குமே ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. நம்ம என்ன தான் காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸு, ஹோம் ரெமெடிஸ்ன்னு அடுத்தடுத்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாலும் சரி, இதோட ரூட் காஸ் என்னன்னு பார்த்து அதை சரி பண்ணுறதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஒரு பெர்மனண்டான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள், அவங்க இதோட ரூட் காஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களை கைட் பண்ணுவாங்க. அண்ட் மோர் ஓவர், யுவர் ஃபேஸ், யுவர் ஸ்கின் இஸ் நாட் யுவர் ஐடென்டிட்டி.